அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. நேற்று நான் கூறியது போலவே உலகம் முழுவதும் முக்கியமாக போற்றப்பட்ட இயற்பியல் அறிஞர் ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கிங் பிறந்த தினம் இன்று ஜனவரி 8 வியாழக்கிழமை. ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தபடியாக அறிவாற்றல் கொண்டவர் என்று புகழப்படும் இயற்பியல் அறிஞரான ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கிங் பிறந்த தினம் இன்று. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டில் பிறந்தவர். குடும்பத்தில் அனைவருமே அறிவுஜீவிகள். அப்பா மருத்துவ ஆராய்ச்சியாளர். சிறுவயதிலேயே ஆராய்ச்சி திறன் கொண்டிருந்தார். இவர் 16 வயதில் நண்பர்களுடன் சேர்ந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட பாகங்களை கொண்டு கணித கோட்பாடுகளை தீர்ப்பதற்கான ஒரு கணினியை உருவாக்கினார். 1962 இளங்கலை பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அண்டவியலில் டாக்டர் பட்டம் பெற்றார். அதே பல்கலைக்கழகத்தில் 30 ஆண்டுகள் கணித பேராசிரியராக பணியாற்றினார். 1 டஜனுக்கும் மேற்பட்ட கௌரவ பட்டங்களை பெற்றிருக்கிறார். ராயல் சொசைட்டியின் உறுப்பினர், அமெரிக்க தேசிய அறிவியல் கழகத்தின் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். அறிவியல் பூர்வமான பிரபஞ்ச தரிசனத்தின் குரலாக அறியப்படுகிறார். ஆமியோட்ராபிக் லேட்டரல் ஸ்கிலரோசிஸ் என்ற தசை உருக்கி நோய் அவரை தாக்கியிருந்தது. அவருடைய 21ஆம் வயதில் கண்டறியப்பட்டது. மெல்ல மெல்ல உடல் இயக்கத்தையும் பேசும் திறனையும் பறிகொடுத்தார். மரணம் நெருங்கிவிட்டதாக மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனாலும் சக்கர நாற்காலியில் வலம் வந்தவாறு ஆய்வுகளை தொடர்ந்தார். கணினி பேச்சு தொகுப்பின் மூலம் ஸ்பீச் ஜெனரேட்டிவ் டிவைஸ், அதன் மூலம் மற்றவர்களுடன் தொடர்பு கொண்டார். இந்த நோய் அவரது உடல் இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செய்து வந்தாலும் ஆராய்ச்சிகள், எழுத்துப் பணிகள், பொதுவாழ்வு என்று எதையுமே அவர் நிறுத்தவில்லை. இறைவன் உலகை படைத்தான் என நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. சுவர்க்கம், நரகம் என்பதெல்லாம் தேவதை கதைகளில் வரும் கற்பனை கதைகள் தான் என்று இவரது இறையியல் கோட்பாடுகள் குறித்து கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பவும் செஞ்சிருக்கு. அண்டவெளி தோற்றத்தையும் அதன் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி ஆராய்ந்து மகத்தான கண்டுபிடிப்புகளை வெளியிட்டவர். அண்டவியலும் குவாண்டம் ஈர்ப்பும் இவரது முக்கியமான ஆய்வுத்துறைகள். கருங்குழிகளும் பிளாக் ஹோல்ஸ், அது கருந்துகள்கள்னு சொல்லுவாங்க, பட் இவர் கருங்குழின்னு சொல்றாங்க. கருந்துகள்கள், பிளாக் பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடாது. ஆனா இங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டாலுமே தமிழ்ல கருந்துளைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வெப்ப இயக்கவியலுக்கான தொடர்புகள் பற்றி பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்.